ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கேண்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் 250 கிராம், வெங்காயம் 1 பவுல், கேரட் 1 பவுல், கேப்சிகம் 1 பவுல், முட்டைக்கோஸ் 1 பவுல், இஞ்சி பூண்டு விழுது அரை பவுல், தக்காளி 1/2 பவுல், க்ரீன் சில்லி 3, தேவையான ஸ்பைசஸ் அண்ட் சீஸ் 1 பவுல். ஒரு பேனில் பீஸாக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பவுல் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை ஒரு ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கியூமின் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் 1 பவுல், முட்டைக்கோஸ் 1/2 பவுல், கேப்சிகம் 1 பவுல், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சாஃப்டாக வேகட்டும். வேக வச்ச உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்து பேனை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் பீசஸை அடுக்கி வச்சுக்கலாம். ப்ரெட் மேலே மயோனீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக ஸ்டஃபிங்ஸ் மேலே துருவிய சீஸ் இருக்குது, அதை எல்லா பக்கட்டும் தூவி விட்டுக்கலாம். ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ரெடி பண்ணி வச்ச
ப்ரெட் பீசஸை இப்போ அந்த பேனில் வச்சிடலாம். வச்சுட்டு பேனை க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அது மேலே ப்ரெட்டு மேலே ஏதாவது சின்னதாக வெயிட் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ப்ரெட்டை இப்போது திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ரெட்டு தீயாமல் நல்லா வரும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பேனை க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரெட்டு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்மளோட ப்ரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சீஸியான டேஸ்டியான சிக்கன் ப்ரெட் பீஸா ரெடி. இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும், சூப்பராக சாப்பிடுவாங்க. இன்னும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.